ப்ரோ அப்படியே பின்னாடி வாங்க ப்ரோ. மூவ் பண்ணிட்டே இருக்கு. ப்ரோ போன கீழ இருக்குங்க. மாஸ் படம் எப்படின்னு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது கவினோட கம்பேக் படம், மஸ்ட் வாட்ச் படம். இது ஆண்ட்ரியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். கதை பற்றி சொல்ல வேணால் நல்லா இருக்குது. எதிர்பார்க்காம வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் லாஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் படம். இது எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவிட்டி எதுவும் தெரியல. நான் கொஞ்சம் என்ன ஒரு மாதிரி போயிட்டே இருந்த எது இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு ஹைப்போட செம்மையாக முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஹிட் இது. செமையாக இருக்குங்க. மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பை கவின் அண்ட் ஆண்ட்ரியா. அந்த மாஸ்க்கு எதனால அந்த மாஸ்க் போட்டிருக்கீங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது நான் சொல்லி ரிவீல் பண்ணிட்டேன்னா அப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. சூப்பராக இருக்கு படம். பிளாஸ்ட் கடல்ல இருக்கிற மீன். நாங்க கவின் ஃபேனு. இது டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட், விக்ரமன் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட். ஆனா கோடி படத்துல இதான் பெஸ்ட். போய் படத்தை பாரு. கதையே போய் பாரு. மூளைக்கு உண்டான படம் இது. ஆண்ட்ரியா ரோஸ்லயே அதான் பெஸ்ட். மாசு படத்துல எல்லாருமே மாசு. படத்தை போய் பாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரியே தெரியல. டைரக்டருக்கு நல்லது. கவின் ப்ரோக்கு சூப்பராக ஒரு ஸ்டோரி இருந்து எப்பயுமே செலக்ட் பண்ணுவார். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணியிருக்காரு. காசுக்கு ஒர்த்து, அவ்வளோதான். கொடுத்த காசுக்கு ஒர்த்து, அவ்வளோதான். ஆண்ட்ரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்குது, அவ்வளோதான். ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் வந்து ஒத்துக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வராங்க? ஓவராலாக மூவி நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? 100% பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஓகே. ஸோ ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ப்ரோ? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன விட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போகிறோம் ப்ரோ. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் ஆனால் ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. கவினோட மாமனார் தான் இதுவாக நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது ஓரளவுக்கு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. ஆண்ட்ரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. அவங்க நான் வந்து ஹீரோயின் தான் கேரக்டராக இருப்பாங்கன்னு நினச்சேன். கடைசியில் அவங்க தான் வில்லின்ற போது அது லைட்டாக ட்விஸ்ட் சூப்பராக இருக்குது. வில்லி கேரக்டரில் ஆண்ட்ரியாவை பார்க்க முடியுதா? லைக் ஆப்டாக இருக்குது அவங்களோட ரோல். நல்லா இருக்குது. என்ன கான்செப்ட் ஓவராலாக சொல்ல வராங்க சார்? ப்ரோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்கல்ல, இப்போ வீடு கட்டி தரோம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது வந்து அவங்க ஜஸ்டிஸ் வாங்குற மாதிரி ஒரு மூவி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது. சீரியஸாக எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ கதை. எதனால மாஸ்க் போட்டுட்டு அதெல்லாம் என்ன லைட்டாக மணி இஸ்ட் அந்த இது லைட்டாக மணி இஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. படம் சூப்பரான படம், நல்லா இருக்குது. அருமையாக போய் பார்க்கலாம். சார்லி கேரக்டர் நல்லா இருக்குது. அப்புறம் கவி நல்லா பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா வில்லியே பண்ணியிருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் சூப்பர் தான். ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் எப்படி பிரதர்? சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. போய் பாருங்க. நான் ஸ்டோரி எதுவும் சொல்ல விரும்பல. அருமையான படம், நல்லா போய் பாருங்க. ஓகேவா? நிறைய ட்விஸ்ட் இருக்குன்றாங்க. ஏதாவது இடத்துல லாக் ஃபீல் ஆச்சா? லாக் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. ஆக்சுவலி நைட் ஷூட் முடிச்சுட்டு தூங்காமல் வந்து படம் பார்க்குறேன். தூக்கம் வரல. நல்லா தான் இருக்குது படம். நல்லா தான் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லாம் அதெல்லாம் சூப்பர். சாங்ஸ்லாம் கூட நல்லா இருக்குது. போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் லைட்டாக மணி ஹைஸ்ட்ன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது மணி ஹைஸ்ட் மாதிரி ஓரளவுக்கு அதோட ஐடியாலஜி தான் எடுத்துருக்காங்க. பட் ஓகே, அது ஒரு வேலிடான ரீசனுக்காக எடுத்துருக்காங்க. அதனால் அது சூப்பர். அது அக்செப்டபுளாக இருக்குது ரீசன். மாஸ்க் மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆண்ட்ரியா மேமை வந்து இவ்வளோ நாளாக ஒரு ஹீரோயினாக பார்த்துட்டு இப்போ வந்து வில்லி கேரக்டரில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களோட ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பதிலாக வில்லியாக நடித்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்லலாம் வந்துட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அது நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கேமியோன்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் வருவார், மொத்த படத்தையும் வந்து அவரே தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. வாய்ப்பே இல்லை. படம் நீங்கள் ஆனால் படத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் உங்களுக்கே கிடைக்கும். சொல்லிட்டா படம் சொன்ன மாதிரி ஆகிடும். அதனால நான் சொல்லலை.
அந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அந்த மாஸ்க் சீனு, அந்த ஹேஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. ஏதோ மணி ஹேஸ்ட் மாதிரி வந்தாலும் கொஞ்சம் அந்த ராதா ரவி சாரோட அந்த மாஸ்க் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமாம். அண்ட் ஆண்ட்ரியா அண்ட் கவின் அவங்களோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருந்துச்சு? அவங்க ஃபேஸ் ஆஃப் வந்துட்டு அதான் ஆண்ட்ரியா மேம் வந்து நல்லா அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. கவின் அண்ணாவும் அவங்களோட ரோலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க 2 பேர் பேர் இல்லைனாலும் அவங்களோட அந்தந்த ரோல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா சுமாராக இருந்துச்சு. சுமாராக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க, நீங்கள் சுமாரான்றீங்க. தெரியல, ஒருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஏதாவது ரொம்ப லேக் ஃபீல் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக். ஓகே. எந்தெந்த சீன்ஸ் ஏதாவது கனெக்டே ஆகலைங்கிற மாதிரி? அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு மாதிரி தான் போச்சு. ஸ்க்ரீன் ப்ளேவே சரியாகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே. அண்ட் ஆண்ட்ரியா அண்ட் கவின் அவங்க அவங்க 2 பேர் தான் படமே. அதை வச்சு தான் நம்மளால் பார்க்கவே முடியும். அண்ட் என்ன கான்செப்ட் ஓவராலாக சொல்ல வராங்க? கதை நல்ல கதை. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சூப்பராக இருந்துச்சு. சரி, நிறைய எல்லாரும் மணி ஹேஸ்டோட தழுவல் இருக்குங்க. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ஐஸ்ட் சீன்னு காட்டுறாங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போயிடும். ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். மிடில்னா சொல்லலாம். நான் கவினோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா அவங்களுக்கு குத்த ரோல் வேறு லெவலில் பிளாஸ்ட் விட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ கதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பிளாஸ்ட் விட்டாங்க. கிளைமேக்ஸ்னால் செம்ம பிளாஸ்ட்டு. ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். ஓவரால் என்ன கான்செப்ட்? ஓவராலாக வந்துட்டு என்னென்னா, நமக்கு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம கையில் பணம் இருக்கணும். ஆனால் அது நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. யார்ட்ட வந்து பறிச்சோ பிடிங்க இருக்கக்கூடாது. நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும். ஆக மொத்தம் நம்ம கையில் காசு இருக்கணும். காசு இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்மளை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ஹைஸ்ட் சீனில் இருக்கு. ஹைஸ்ட் சீன் வந்துட்டு அது லாஸ்ட்டில் தெரியும். இப்போவே சொல்ல வேணாம் கதெல்லாம். அது எல்லாமே புரியும் லாஸ்ட்டில், கிளைமேக்ஸ் எல்லாம் புரியும் எல்லாருக்கும். ஏதாவது முக்கியமான கேமியோ உள்ள இருக்கு? கேமியோலாம் எதுவும் இல்லைண்ணா. ஆஹா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே. இல்லை ஓவராலாக உங்களுக்கு படம் எந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கு? எனக்கு வந்துட்டு ஓகே தான் தோணுது. ரொம்பலாம் மணி ஹிஸ்ட்ரி அவ்வளோலாம் இல்லை. ஓரளவுக்கு அந்த மாஸ்க் போட்டு வராங்க, அவ்வளோதான். அந்தபடி மணி ஹிஸ்ட்ரி அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லை. மாஸ்க் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. ஆனால் படம் சூப்பராக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்.